ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு நாள் வீடியோ போட்டேன், அப்புறம் மறுபடியும் என்னால் போட முடியல. கண்டினியூஸாக போடலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். மறுபடியுமே எனக்கு ஃபீவர் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ ரொம்பவே எனக்கு முடியல. உடம்பு இன்னமும் சரியாக ஆகலை. பட் இருந்தாலும் கொஞ்ச நேரம் எனக்கு சரியானாலும் என்னோடய வாய்ஸ் ஓகேவாக இருந்தாலும் உடனே வாய்ஸ் ஓவர் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன். என்னோட சுச்சுவேஷனை நீங்களும் புரிஞ்சுக்கணும். சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போய் பார்த்துடலாம். இங்கே மௌலி வீட்டில் தான் காட்டுறாங்க. அவ பரியை அதனோட வீட்டுக்கே கூட்டு வந்திருப்பா இல்லையா. பரி பாட்டிட்ட எல்லாத்துலேயுமே ரொம்ப ஜாலியாக கலகலன்னு பேசிட்டு இருக்கா. அதை விட ரூம்ல போயிட்டு பரியும் மிஸ்டியும் ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் பரி சொல்லிட்டு இருக்கா, என்னோட அம்மா நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே இறந்து போயிட்டாங்க. ஆனா என்னோட அப்பா அந்த கஷ்டமே தெரியாத அளவுக்கு என்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாரு. என்னோட அப்பா தான் என்னோட ஹீரோ, அப்பானா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட போட்டோவை வச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்கா. அப்பதான் நமக்கே காட்டுறாங்க அந்த போட்டோல இருக்கிறது குணால் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ அப்படியா, எனக்கும் என்னோட அம்மாவை ரொம்பவே பிடிக்கும், எனக்கும் அப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை தான். இருந்தாலும் அம்மாவும் என்னை ரொம்பவே நல்லா பார்த்துப்பாங்க, உன்னோட அப்பாவை காட்டு பார்க்கல அப்படிங்கிற மாதிரி போட்டோவை கேட்குறா. அவளும் கொடுக்குறா. உடனே குணாலோட போட்டோவை மிஸ்டியும் வாங்கி பார்க்குறா. அவளுக்கு தெரியல குணால் தான் தன்னோட அப்பா அப்படின்னு தெரியாமலேயே அவள் அந்த போட்டோவை பார்த்துட்டு இருக்கா. இங்கே அப்படியே மௌலியை தான் காட்டுறாங்க. அவளும் ஈஷானும் பேசிட்டு இருக்காங்க. சாரி ஈஷான், இந்த மாதிரி மிஸ்டி உன்னை அடிக்கடி அப்பா அப்பான்னு எல்லாருக்கும் முன்னாடியும் சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கா. இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகும்போது கூட அப்படிதான் பண்ணா. நான் எவ்வளவுதோ தடவை அவகிட்ட சொல்லி பார்த்துட்டேன் இப்படி சொல்லாதுன்னு. ஆனா அவ கேட்க மாட்றா. அவளுக்கு அப்பானா ரொம்பவே பிடிக்கும். அதனாலதான் உன்னை அவ அப்பா மாதிரியே நினைச்சிட்டு இருக்கா. நீ அவகிட்ட காட்டுற அன்பு பாசம் எல்லாமே அவளுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுச்சு போல. அதனாலதான் நீ எதுவும் நினைச்சுக்காத அப்படின்னு சொல்லும்போது, நீ என்ன பைத்தியமா, நான் எதுக்கு அப்படின்னு நினைக்க போறேன். நானும் என்னோட மிஸ்டியை என்னோட பொண்ணு மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்கேன். அவ என்னோட பொண்ணா இல்லாம இருக்கலாம், ஆனா மனசளவுல அவ என்னோட பொண்ணு மாதிரி தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். அவளை மட்டும் இல்ல, உன்னையும் தான். உன்னை நான் எந்த அளவுக்கு காதலிக்கிறேன் அப்படிங்கிறது உனக்கு தெரியுமா இல்லைன்னு தெரியல. ஐ லவ் யூ சோ மச் மௌலி. உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நான் நீ மிஸ்டி 3 பேரும் சேர்ந்து ஒரு அழகான குடும்பமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா மிஸ்டியோட நிரந்தரமான அப்பாவா நான் மாறிடுவேன், உன்னையும் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த இடத்துலயே இவகிட்ட ப்ரொபோஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டான். இதுலயே நமக்கு நல்லாவே தெரியுது இஷான் மிஸ்டியோட அப்பா இல்ல, குணால் தான் மிஸ்டியோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதுலயே நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுது. உடனே மௌலிக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இவன் என்னடா டக்குன்னு இப்படி பேசிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே குழப்பத்தோடய பார்த்துட்டு இருக்கா. டக்குனே இவன் சிரிச்சுக்கிட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு பாட்டு பாடிட்டு இருக்கா. என்னம்மா நம்பிட்டியா, நான் சும்மா விளையாடினேன், நம்ம 2 பேரும் எவ்வளவு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு உனக்கே நல்லாவே தெரியும்ல, அவன் அப்பான்னு சொன்னா சொல்லட்டும், எனக்கு அதுல எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை, நீ ரொம்ப யோசிக்காத ஓகேவா அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சொல்லிட்டு இருக்கான். ஆனா இஷான் மௌலிகிட்ட இப்ப ப்ரொபோஸ் பண்ற மாதிரி உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற சொன்னது எல்லாமே அவனோட கண்ணை பார்த்தாலே நல்லா தெரிஞ்சிச்சு. அவன் ரொம்ப ஃபீலிங்கா எமோஷனலா தான் அவகிட்ட பேசியிருக்கான்னு. பட் அவ ஏதாவது தப்பா நினைச்சுப்பான்னு சொல்லிட்டு தான் அவன் அப்படியே இதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்னு சொல்லியிருக்கான் போல. உடனே அவன் கேட்குறான், எனக்கு நல்லாவே தெரியும் நீ இப்போ வரைக்கும் மிஸ்டியோட உண்மையான அப்பா பேரை அவகிட்ட நீ சொன்னதே கிடையாது, நீ உண்மையிலுமே பாஸ்ட் எல்லாத்தையுமே மறந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இஷான் இந்த மாதிரி சொன்ன அடுத்த நிமிஷமே இவ உடம்பெல்லாம் அப்படியே நடுங்க ஆரம்பிக்குது. அவ தீப்பெட்டியை பத்த வைக்க முயற்சி பண்ணிட்டே இருக்கா, ஆனா அவளால பத்த வைக்கவே முடியல. உடனே அவன் ஹெல்ப் பண்றான். அப்ப அந்த தீப்பெட்டி பத்திக்குது. அப்ப விளக்கு ஏத்துறாங்க. அது அணையிற மாதிரி இருக்கு. 2 பேரும் கை வச்சு அது ஒன்னாவே ஏத்துறாங்க. அப்பதான் அவ சொல்றா, நான் என்னோட பொண்ணு மிஸ்டிக்கு அவளோட அப்பா குணால் தாங்கிற விஷயத்த நான் கண்டிப்பா சொல்லவே மாட்டேன். அவன் அந்த அளவுக்கு என்னை கஷ்டப்படுத்தி என்னை ரொம்பவே நோகடிச்சிருக்கான். அவன் என்னோட பாஸ்ட் தான், என்னோட ஃபியூச்சர்ல அவன் வரத்துக்கு நான் கண்டிப்பா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவ சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு தான் அவன் சொல்றான், உன்னை பார்க்கும்போது நீ பாஸ்ட மறந்த மாதிரி தெரியல, நீ அந்த பாஸ்ட நிரந்தரமா மறந்தா தான் உனக்கு நல்லது, நீ கவலைப்படாத, எப்பவுமே உன் கூட நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஆறுதலா சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே போயிடுறான். இங்க பரியும் மிஸ்டியும் ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க அந்த போட்டோவை வச்சுக்கிட்டு. அப்ப கரெக்டா மௌலி பேய் மாதிரி மாஸ்க் போட்டுட்டு அந்த இடத்துக்கு
2 பிள்ளைங்களையும் பயங்காட்டுறா. அவங்க 2 பேரும் பயந்துகிட்டு, யாரு நீ, இங்க இருந்து போய், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க. நான் வந்து பேய், உங்க 2 பேரையும் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மௌலி வந்து விளையாண்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க 2 பேரும் அம்மா வந்து காப்பாத்துங்க அப்படின்னு கத்தும் போது, இந்த நான் தான் அம்மா, நான் வந்து சும்மா உங்க கூட விளையாடினேன், சரி சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் ஹக் பண்ணிக்கிறா. 2 பேரும் ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்ப அந்த போட்டோ வந்து இவங்க 2 பேரும் பயப்படும் போது கீழே விழுந்திருக்கும். அதாவது குணாலோட போட்டோ. உடனே வந்து அந்த போட்டோவை பார்த்துட்டு, என்ன பயந்து இந்த போட்டோவை கீழே போட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே மிஸ்டி சொல்றா, அம்மா இது வந்து பரியோட அப்பாவோட போட்டோவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. ஓ அப்படியா பரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை வந்து பாக்குறதுக்கு நம்ம மௌலி போற அதே சமயம் டக்குன்னு பின்னல்ல இருந்து பாட்டி வந்து, பூஜைக்கு டைம் ஆயிடுச்சு, பிள்ளைங்களை அழைச்சிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. கரெக்டா அந்த நேரத்துல பரி வந்து அந்த போட்டோவையும் அப்படியே வந்து புடுங்கிடுவா. சரி சரி பசங்களா, சீக்கிரமா வந்து பூஜைக்கு தயாராகுங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கிருந்து போயிடுவா. அப்புறம் பூஜையும் நடக்குது. 2 பசங்க எல்லாரையும் வச்சு நல்லபடியா அந்த பூஜையை முடிச்சிடுறாங்க. அப்ப இஷான் வந்து ஸ்வீட்லாம் எடுத்து வச்சிருப்பான் போல. உங்க 2 பேருக்கு இந்த ஸ்வீட் வேணும்னா என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வீட்டை எடுத்துட்டு ஓடுவான். 2 பசங்களும் அப்படியே பின்னாடியே ஓடுவாங்க. அதோட ஜாலியா வந்து இஷானும் அந்த குழந்தைங்களோட அப்படி ஜாலியா வந்து மிங்கிள் ஆகி ரொம்ப வந்து ஃபன்னா விளையாண்டுட்டு இருப்பாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து. சரி சரி பசங்களா, டைம் ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைனிங் டேபிளுக்கு கூட்டு போயிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு வந்து ஆசையா பரிமாறிட்டு இருக்கா. அப்பா வந்து பரி கேட்கிறா, இந்த மாதிரி அப்பா வந்து உங்களுக்கு கால் பண்ணவே இல்லையா, அப்பா ஏன் வந்து கால் பண்ணவே மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சோகமா வந்து ஃபேஸை வச்சுட்டு கேட்கிறா. உடனே மௌலி சொல்றா, நீ வந்து ரொம்ப வருத்தப்படாதம்மா, அவர் வந்து ஏதாவது வேலையில இருப்பாரு, கண்டிப்பா கால் பண்ணுவாரு, உன்னை வந்து கூட்டிட்டு போவாரு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கா. சரி நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லும் போது அவ சொல்றா, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு இதெல்லாம் பிடிக்காதா, சரி உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு, நான் வந்து உனக்கு அது செஞ்சு தரேன் சரியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவளும் வந்து எனக்கு பாயாசம்னா ரொம்ப பிடிக்கும் ஆண்டி, அதான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுடுறா. இதை கேட்ட உடனே மௌலிக்கு அப்படியே ஷாக் ஆயிடுது. ஏன்னா பாயாசம் வந்து நந்தினிக்கு தான் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால வந்து நந்தினிக்கு பிடிச்சது தான் இவளுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியோட ஞாபகம்லாம் இவளுக்கு வர ஆரம்பிச்சிருது. அப்படியே ஒரு மாதிரி சோகமா இருக்கா. இதை மாமியாரும் கவனிக்கிறாங்க. சரி இரி, நான் உனக்காக போய் செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்கா. பாலை வந்து அப்படியே எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கீழே ஊத்திடுறா. அடுப்பெல்லாம் வந்து பாலா போயிடுது. எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு வந்து ரொம்பவே பதட்டமா இருக்கு. பழைய விஷயத்தெல்லாம் நினைச்சுக்கிட்டு அப்படியே செய்யும் போது எல்லா பொருளையும் தவறி கீழே போட்டுட்டே இருக்கா. அப்ப கரெக்டா மாமியாக்காரங்க வராங்க. இந்த பாருமா என்னாச்சு உனக்கு, எனக்கு தெரியும் நீ ரொம்பவே டென்ஷனா இருக்கல, நான் பாத்துக்கிறேன், நீ போய் உட்காரு அப்படின்னு சொல்றாங்க. இல்லம்மா நானே பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, இல்ல எனக்கு தெரியும், இப்ப நீ நந்தினியை பத்தி தானே யோசிச்சுட்டு இருக்க, அவளை உன்னோட பாஸ்ட், அவளை பத்தி நீயே யோசிக்கிற அப்படின்னு கேட்கும்போது, இல்லம்மா நான் ஏன் அவளை பத்தி யோசிக்க போறேன், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு அவ சொல்லி மலுப்ப பாக்குறா. உடனே அவங்க சொல்றாங்க, இந்த பாருமா நான் வந்து உன்னோட மாமியாரா இருக்கலாம், ஆனா நான் மனசளவுல உன்னை வந்து என்னோட பொண்ணா தான் நினைக்கிறேன், அதனால உன் முகத்தை பார்த்த உடனே எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு நீ எதுக்கு சோகமா இருக்க, எதுக்கு டென்ஷனா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்து கவலையே படாத, அந்த குணால் நந்தினி 2 பேரும் கண்டிப்பா உன்னோட லைஃப்ல வந்து மறுபடியும் திரும்ப வர மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க சொல்லிட்டே இருக்கும்போது, இங்க அப்படியே வந்து கார்ல இருந்து ஒரு ஆளை காட்டுறாங்க. அது வந்து குணால் தான். அப்படியே வந்து கூலிங் கிளாஸை போட்டுட்டு அப்படி ஸ்டைலா மாசா வந்து இறங்குறான். அவருடைய வந்து பரி எங்க இருக்க, பரி எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. அவங்க ஏதோ ஒரு வாட்ச்மேன் வந்து, சரி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது, என்னோட பொண்ணு பரி எங்க போனா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான். அவங்கள வந்து வேற ஒருத்தவங்க வந்து ஃபேமிலி வந்து கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொன்ன உடனே இவனுக்கு பயங்கரமா கோவம் வருது. உனக்கு எவ்வளவு திமிரியா இப்படி சொல்லுவ, எப்படி தைரியம் இருந்தா யாருன்னு தெரியாதவங்கள்ட்ட என்னோட பொண்ணு அனுப்பி வச்சிருப்பியா, கால் பண்ணி எனக்கு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு அப்படி சட்டையை பிடிச்சி கேட்டுட்டு இருக்கான். இல்ல சார், உங்களுக்கு வந்து நாங்க கால் பண்ணோம், ஆனா நீங்க எடுக்கவே மாட்டேன்ட்டீங்க, அதனாலதான் வந்து அந்த ஃபேமிலியில உள்ளவங்க வந்து கூட்டு போயிட்டாங்க, போன் நம்பர் கூட கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல, அப்படியா அதை கூட அப்படிங்கிற மாதிரி கேட்டோம்னா, அந்த ஆளும் அந்த போன் நம்பரை வந்து கொடுத்துடுறான். இவனும் அந்த போன் நம்பருக்கு வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கான், கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனா வந்து எடுக்கவே மாட்டாங்க. பாரி ஐம் ரியலி சாரிம்மா, எல்லாமே என்னாலதான், நான் வந்து கரெக்டான நேரத்துல உன்னை கூப்பிட வந்திருக்கணும், எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். இங்க அப்படியே வந்து மௌலியை தான் காட்டுறாங்க. அவ வந்து பாயாசத்தை அழகா ரெடி பண்ணிட்டு இங்க வந்து பரிக்கு வந்து கொடுக்குறா. எப்படிமா இருக்கு அப்படின்னு கேட்க, ஆண்டி ரொம்ப சூப்பரா இருக்கு, செமையா செஞ்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. உடனே வந்து மிஸ்டி நீ எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படின்னு கேட்ட உடனே, அம்மா நல்லாவே இல்லையே அப்படின்னு சொல்றா. உடனே இவளுக்கு ஃபேஸ் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன சொல்ற, சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா தானே இருக்கு, ஏன் உனக்கு பிடிக்கல அப்படின்னு கேட்க,
இது வந்து சூப்பரா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஏய் இந்த பொய் சொன்னியா நீ அப்படின்னு சொல்லிட்டு மௌலி வந்து அவளுக்கு கிச்சி கிச்சிலாம் மூட்டிட்டு அப்படியே ஜாலியா சிரிச்சு பேசி அப்படியே அவளை ஹக் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது பரிக்கு ரொம்பவே சோகமாயிடுது. அவளோட அம்மா ஞாபகம் வந்துருது. உடனே இதை புரிஞ்சுக்கிட்ட மௌலி வந்து என்னம்மா உங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சான்னு கேட்க ஆமா அப்படிங்கிற மாதிரி பரியும் சொல்றா. அப்ப வா நான் தான் உன்னோட அம்மா, நான் இருக்கல, நானும் உனக்கு அம்மா மாதிரி தான் வா அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து பரிய வந்து ஹக் பண்ணிக்கிறா. அப்புறம் மிஸ்டியும் வந்து அம்மா நானும் வருவேன் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரையுமே வந்து ஹக் பண்ணிக்கிட்டு ரெண்டு பேரும் ஜாலியா வந்து விளையாடுறாங்கல்ல. ஸோ இஷானும் வந்து அவங்க கூட சேர்ந்து ஜாலியா மூணு பேருமே வந்து ஜாலியா விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து குணால் வந்து கால் பண்ணிக்கிட்டே இருப்பான். இஷான் வந்து போனை வந்து சைலண்ட்ல போட்டிருப்பான் போல. ஸோ அதனால வந்து அவங்க யாருக்குமே வந்து போன் வந்து ரிங் ஆகிறது வந்து காதுலயே விழுந்திருக்காது. இங்க மோடி இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஜாலியா மனசு விட்டு அப்படியே சிரிச்சிட்டு இருக்கா. இங்க குணால் வந்து செம டென்ஷனா ஆகுறான். பரிக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே, யாரு வந்து இவளை கூட்டு போனாங்கன்னு தெரியலையே, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகப்பனா அவனுக்கு ரொம்பவே வந்து டென்ஷனாவும் பயமாவும் இருக்கு. இந்த கால் பண்றத வந்து மௌலி அட்டென்ட் பண்ணுவாளா, மறுபடியும் குணால் அண்ட் மௌலி மீட் பண்ணிப்பாங்களாங்கிறது எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள். டாடா பை பை ஃப்ரெண்ட்ஸ்.